உங்களுக்கு அந்த வீடு ஒரு வீடு வாஸ்து பார்த்து நம்ம அதை சரி பண்ணுறோம், இல்லை புதுசாக ஒருத்தர் வீடு கட்டுறோங்க அப்படின்னா அந்த நேரம் காலம் சூழ்நிலை சந்தர்ப்பங்கள்லாம் வரணும். வந்தால் மட்டும்தான் நாங்களும் ஒரு வாசனை கூட வீட்டுக்கு வர முடியும். இந்த பஞ்சப சக்தியான அந்த வீட்டில் இருக்கக்கூடிய அந்த வீடு தான் எங்களை ஃபஸ்ட்டு வந்து வாஸ்து பக்கம் அனுமதிக்கணும். வீட்டின் உரிமையாளர் கூப்பிட்றாரு, நாங்கள் வரேன்னு சொல்லுவோம், அவங்க கேரக்டரே மாற்றிடும். பல விஷயங்கள் நான் வந்து பல வீடுகள் பார்க்கும்போது வாஸ்து படி சரி செய்யும்போது அவங்க மாற்றம் நடக்கிறது. நிலம், நீர், காற்று, ஆகாயம், நெருப்பு பஞ்சபூத சக்தியில் உள்ளடங்கியது. ஒரு வீடுக்கு பஞ்சபூத சக்தி உள்ள இருந்தால், அது நம்ம இருந்தால் மட்டும்தான், பஞ்சபூத சக்தியை கரெக்டாக ஆக்டிவேட் ஆனால் மட்டும்தான் அந்த வீடு வாஸ்து பேசும். இல்லைன்னா என்னதான் பண்ணாலும் வேலைக்கு ஆகாது. வருமானம் வரும், எவ்வளோ வருமானம் வருகிறதோ அவ்வளோ வருமானம், உடல் ஆரோக்கியம் குறையும். நான் சொல்கிறது பஞ்சப சக்தி குறைவான வீட்டில் இருக்கிற வீட்டில் தான் இந்த மாதிரி சூழ்நிலை உருவாகுது. அதாவது இந்த இடத்துல இந்த மாதிரி இருந்தால் நெகட்டிவாக இருக்குது, இந்த மாதிரி நம்ம மாற்றினா பாசிட்டிவாக ஆகிடலாம். ஒரு விஷயத்த நெகட்டிவாக இருக்கிற விஷயத்த நாங்கள் பாசிட்டிவாக தான் நாங்கள் மாற்றுறோம், நாங்கள் நெகட்டிவாக பேசவே இல்லை. இந்த இடத்தில் இப்படி இருக்கும்போது அந்த மாதிரி பாதிப்புகள் இருக்குது, அப்போ தான் நாங்கள் உங்ககிட்ட அதை ப்ரூவ் பண்ணுறோம். இந்த இடத்துல அப்படி பாதிப்பு இருந்தால் இந்த மாதிரி உங்கள் வீட்டில் நடந்திருக்கா அப்படிங்கிற ப்ரூஃப் பண்ணுறது தான் எங்களுடைய ஒர்க்கு. அதனால் தயவுசெய்து யாரும் வந்து மறுபடியும் உங்ககிட்ட கேட்டுக்கிறேன், யாரும் தவறாக எடுக்க வேணாம். வாஸ்துவில் பாட்டுள்ள என்ன சொல்லியிருக்கேன்னா, வடகிழக்கு அப்படிங்கிறது ஒரு தலைப்பகுதி, இந்த அக்னிமுனையிலிருந்து வயிற்றுப்பகுதி, இந்த வடமேற்கு வாயுவிலிருந்து கால் பகுதி, இந்த நைவேதி முனையிலிருந்து நம்ம தொடங்கி கீழே இருக்கக்கூடிய பாதங்கள் பகுதி. இதுதான் வந்து அதோடைய ஸ்கெட்ச் டிராயிங். இப்படி தான் இருக்கும். பொதுவாக ஒரு வீடு வாஸ்துப்படியே இருக்குது, அந்த வீட்டின் உரிமையாளர் மிக செல்வ செழிப்புடன் கோடீஸ்வரராகவோ இல்லை உயர்வாகவோ இருக்கிறார் என்றால் அந்த வீடு கரெக்டான பஞ்சபூத சக்தியால் இயங்கப்பட்ட ஒரு வீடாக இருக்கும். அதுபோக ஒரு வீட்டில் ஃபஸ்ட்டு ப்ரிப்பரேஷன் வாஸ்து வந்து உடல் ஆரோக்கியத்திற்கா இல்லை பணம் சம்மந்தப்பட்ட பணம் விஷயத்திற்கா, நம்ம செல்வ செழிப்புடன் வாழக்கூடிய அமைப்பா அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து உடல் ஆரோக்கியம்தான். உடல் ஆரோக்கியம்தான் இருந்தால்தான் அந்த வீடு செல்வ செழிப்பாக இருக்கும், பணம் ஆட்டோமேட்டிக்காக தேடி வரும். அவங்களை தேடி எல்லாமே அந்த பணம் எல்லாமே உடல் இந்த பஞ்சபூத சக்திகள் வந்து கரெக்டாக இயங்கினால் பணம் தானாக வரும். இது என்னுடைய அனுபவத்தில் நான் பார்த்தத எத்தனையோ வீடுகளில் இருக்குது. அவங்க கேரக்டரே மாற்றிடும். பல விஷயங்கள் நான் வந்து பல வீடுகள் பார்க்கும்போது வாஸ்து படி சரி செய்யும்போது அவங்க மாற்றம் நடக்கிறது. காயப்படுதுன்னா அதெல்லாம் ஒன்றும் வருத்தப்படாதீங்க. அது வந்து அந்த நம்ம வீட்டை காயப்படுத்தும் போது அது நம்மளை கொஞ்சம் காயப்படுத்துது, அவ்வளோ. வேறு எதுவும் பயப்படலாம் ஒன்றும் தேவையில்லை. மிக இது வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். உடல் ஆரோக்கியத்திற்கு மட்டும்தான் வாஸ்து. ஆணித்தனமாக சொல்கிறேன். பணம் சம்பாதிக்கணும்னா உடல் வலிமை இருக்கணும், மன வலிமை இருக்கணும். சொன்னாங்க கிழக்கு பகுதியை வந்து நேராக இல்லை, குரல் மாதிரிலாம் இருக்குன்னா ஒரு பெண்ணுக்கு மன வலிமை வருகிறது, ஒரு ஆணுக்கு உடல் வலிமை போகிறதுன்னு சொல்கிறேன் வடகிழக்கு பகுதியில். அந்த மாதிரி ஒவ்வொரு பகுதிக்கும் ஒவ்வொரு பாட்டாக இருக்கும்போது
அதுக்குண்டான பகுதி இருக்குது. இது ஆண் குழந்தைகளாக இருந்தாலும் சரி, பெண் குழந்தைகள் இருந்தாலும் சரி, ஒரு பூர்வீக வீட்டில் வாரிசுகள் இருக்கும்போது ஸோ எந்தெந்த பகுதிகள் பாதிக்கப்படுகிறதோ அந்தந்த பகுதிகள் அதாவது அந்தந்த வாரிசுக்கு தகுந்த மாதிரி பாதிக்கிறது. வாஸ்து உடல் ஆரோக்கியத்திற்கு மட்டுமே முதல் இடம், பணம் அப்புறம்தான். எல்லாத்தையும் பார்த்து அனுபவிச்சு தான் சொல்கிறேன். வீடு எல்லாம் கரெக்டாக இருந்ததுன்னா கண்டிப்பாக உடல் ஆரோக்கியம் வீட்டில் இருப்பாங்க. அந்த ஆரோக்கியத்தோட உழைப்பு தானாக வரும், வேகமாக உழைப்பாங்க, பணம் தானாக தேடி வரும். நாங்கள் ஒரு வீடு வாஸ்து பார்க்க வரோம்னா ஒரு நபர் எங்களை தொடர்பு கொள்கிறார். அவர் என்னை வாஸ்து பார்க்க கூப்பிடுறாரு அப்படின்னா எங்களுக்கு அவர் அனுமதி கொடுக்கறத விட இந்த பஞ்சபூத சக்தியான அந்த வீடு எங்களுக்கு அனுமதி கொடுக்கணும். என்னன்னா இதை சிம்பிளாக சொல்கிறேன், இந்த வீட்டின் உரிமையாளர் இப்படி தான் கட்டி அனுபவிக்கணும்னு அவருடைய விதி இருக்குது. எனக்கு கடவுள் கொடுத்த அந்த ஞானத்தை நான் மக்களுக்கு பகிர்கிறேன். ஸோ நாங்கள் வாசு பார்க்க வரும்போது இந்த பிரபஞ்சம் அவங்க கட்டி அனுபவிக்கணும்னு ஒரு விதி இருக்குது. அந்த விதியை ஜாதகத்தில் சொல்கிற மாதிரி ஒரு இந்த திசை, இந்த புத்தி, இந்த அந்தரம், இந்த காலம் வரும்போது இந்த மாதிரி நல்ல விஷயங்கள் நடக்கும், இந்த மாதிரிகள் நிகழ்வுகள் நடக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரி உங்களுக்கு அந்த ஒரு வீடு வாஸ்து பார்த்து நம்ம அதை சரி பண்ணுறோம், இல்லை புதுசாக ஒருத்தர் வீடு கட்டுறாங்க அப்படின்னா அந்த நேரம், காலம், சூழ்நிலை, சந்தர்ப்பங்கள்லாம் வரணும். வந்தால் மட்டும்தான் நாங்களும் ஒரு வாசனை கூட வீட்டுக்குள்ள வர முடியும். இந்த பஞ்சப சக்தியான இந்த விஷயங்கள் அந்த வீட்டில் இருக்கக்கூடிய அந்த வீடு தான் எங்களை ஃபஸ்ட்டு வந்து வாஸ்து பார்க்க அனுமதிக்கணும். வீட்டின் உரிமையாளர் கூப்பிட்றாரு, நாங்கள் வரேன்னு சொல்லுவோம். ஆனால் எங்களுக்கு அதில் ஆள் மனதில் தோணும், சில சகுனமும் நிமித்தமும் இருக்குது. அதெல்லாம் பார்த்துட்டு தான் எங்களால் வந்து வர முடியும். இது என்னோடய உணவுபூர்வமாக 9 அனுபவத்தில் வச்சு சொல்கிறேன். அந்த வீடு அனுமதி கொடுத்தால் மட்டும்தான் நாங்கள் உள்ளே வர முடியும். என்ன பலன் நாங்கள் சொல்ல முடியாது. ஸோ மக்கள் வந்து தயவுசெய்து வந்து அவங்களுக்கு வந்து ஒரு நேரம் காலம் வரும்போது இந்த மாதிரி சூழ்நிலைகள் வரும். நன்றி, வணக்கம்.